ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு ஹெல்த்தியான கேரட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். இது 1 pot கேரட் ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாவது யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சு பண்ணிட்டு கேரட் ரைஸ் ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு. சீதா ப்ராசஸ். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் கேரட்டை சாப் பண்ணி வச்சுக்கிறேன், வெங்காயத்தையும் சாப் பண்ணி வச்சுக்கிறேன், கேரட் ரைஸுக்கும் சேர்த்து காரம் ஆம்லெட்டுக்கும் சேர்த்து நான் சாப் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ லெட்ஸ் see the process. ரெடி பிரியாணி பாட் மாதிரி தான் யூஸ் பண்ணிங்க. நெய் இல்லாட்டி எண்ணெய் உங்கள் ஆப்ஷன். இல்லை ஜீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஆனியன் போட்டு சாப் பண்ணுவோம். விருப்பப்பட்ட ஆப்ஷனுக்கு நீங்கள் கேஷ்நட் யூஸ் பண்ணிக்கலாம், முந்திரி யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் see the process. வதக்கிட்டு இதுக்குள்ள மசாலா என்னென்ன தேவை நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், சாம்பார் தூள், கரம் மசாலா. இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும். புதினாவும் கொத்தமல்லி போட்டு இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் வரும். இது விருப்பப்பட்ட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லெட்ஸ் see the process. மசாலா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிச்சு, எண்ணெயில நல்லா வதக்கிட்டேன் நான். இது வந்து நல்லா கேரட்டை நல்லா சாப் பண்ண கேரட்டில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடான பிறகு சூடான சோலை போட்டு கிண்டி வச்சா 1 pot கேரட் ரைஸ் இஸ் ரெடி. இதை இப்போ நான் சாப் பண்ண கேரட்டா இப்போ கொட்ட போறேன் நான். இறக்கும் மட்டும் கொத்தமல்லி போட்டால் நல்ல வாசனையை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட் எப்போ போட்டால் சீக்கிரமாக சூரிக்கணும். நல்லா சூடு ஆன பிறகு கொத்தமல்லி தூவி போட்டோன்னா நல்லா சோறுலாம் கிண்டணும். பிறகு மேலே கொத்தமல்லி தூவி போட்டிங்கன்னா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இப்போ நான் போடல, நான் புதினா மட்டும் தான் நான் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம வேக வைப்போம். இந்த சீதா ப்ராசஸ் எல்லாம் வதங்கிட்டு இருக்குது. ஸோ தண்ணி ஊற்றி கொஞ்சம் தெளித்து வேக வைக்கிறதுக்காக ப்ராசஸ் போயிட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம், அப்போ தான் கொஞ்சம் வேகும். ஸோ மூடி வச்சு கொஞ்சம் 5 minutes கழிச்சு பார்ப்போம். லெட்ஸ் see the process. கேரட் எல்லாம் வெந்துச்சு, அந்த பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா வெந்து உதிரியாக வந்துச்சு. ஆன பிறகு சோறு போட்ட பிறகு நல்லா சோறு நல்லா ஆற வச்சு சோறு கொட்டின பிறகு அதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி போகும்போது டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால நம்ம ஆஸ் யூஷுவல் லெமன் ரைஸ், புளி சாரெல்லாம் பண்ணுவோம்ல, மசாலா ரெடி பண்ணிட்டு ஆன சோறு கொட்டோம், அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ அதனால இது வெந்தாச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சோறு ஆறுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதில் கொட்டினோன்னே கேரட் ரைஸ் இஸ் ரெடி. லெட்ஸ் see the process. ஆச்சு, சோறு ஆறியாச்சு. இதெல்லாம் மசாலாவோட கேரட் ரைஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. கேரட் ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அது சைட் டிஷ் வந்து கார ஆம்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே.